ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் லேப்டாப் பேட்டரியுடைய ஹெல்த் அண்ட் கெப்பாசிட்டி ஸ்டேட்டஸை எப்படி பார்க்கலான்றதை பற்றி நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த மெத்தட் HP, Asus, Dell, Acer, Lenovo அண்ட் ஆல் அதர் பிராண்ட்ஸ் கூட சப்போர்ட் ஆகும். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கமெண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பவர் CFG /battery ரிப்போர்ட்ன்ற கமாண்டை ரன் பண்ணுங்கள். இந்த கமாண்டை ரன் பண்ணுறது மூலமாக உங்கள் பேட்டரியுடைய ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். C டிரைவ் விண்டோஸ் சிஸ்டம் 32ன்ற ஃபோல்டருக்குள்ளே இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணி உங்கள் லேப்டாப் பேட்டரியுடைய ஹெல்த் அண்ட் கெப்பாசிட்டி கண்டிஷனை பார்க்கலாம். இங்கே பேட்டரி ரிப்போர்ட் செக்ஷனில் உங்கள் பேட்டரியுடைய டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே இன்ஸ்டால் பேட்டரின்ற செக்ஷனுக்குள்ள டிசைன் கெப்பாசிட்டின்னு இருக்கும். டிசைன் கெப்பாசிட்டினா உங்கள் பேட்டரியுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டி. அப்புறம் ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டின்னு இருக்கும். ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டினா உங்கள் பேட்டரியுடைய கெப்பாசிட்டி ஸ்டேட்டஸ். இங்கே டிசைன் கெப்பாசிட்டியோட ஃபுல் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு ரெடியூஸ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய பேட்டரி வீக் ஆகிருக்குன்னு அர்த்தம். அண்ட் சைக்கிள் கவுண்ட்னு இருக்கும். சைக்கிள் கவுண்ட்னா உங்களுடைய பேட்டரியை நீங்கள் எத்தனை டைம் ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் எந்த பேட்டரி ரிப்போர்ட்லையுமே சைக்கிள் கவுண்ட் காட்டாது. நாம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது டிசைன் கெப்பாசிட்டி அண்ட் ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டி மட்டும்தான். ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டியுடைய பொறுத்து தான் நம்மளுடைய பேட்டரி சார்ஜ் ஆகும். அதனால டிசைன் கெப்பாசிட்டியும் ஃபுல் சார்ஜ் கெப்பாசிட்டியும் ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு தான் உங்களுடைய பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.